அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடியல் இணையதள நேயர்களை நாங்கள் தற்போது தமிழகத்தின் சென்னை மாநகரத்திலிருந்து உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அதாவது எமது தொப்புள்குடி உறவான எமது அண்டை நாடான பாரதத்தினுடைய முக்கியமான ஒரு மாநிலமான தமிழ்நாடு, அதாவது தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல், அதாவது மாநில தேர்தல் எதிர்வருகின்ற 23ஆம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. இதற்கான பிரச்சார பணிகள் தற்போது மாநிலம் முழுவதுமாக மிக வெகு விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலிலே தேர்தல் தொடர்பான அறிக்கைகளை உடனுக்குடன் எங்களது விடியல் நேயர்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி நாங்கள் சென்னை நகருக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த சென்னை நகரத்துக்கு வந்து பார்வையிட்ட போது இந்த தேர்தலில், குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது குறிப்பாக தற்போதைய முதலமைச்சராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக, அதாவது பல கட்சிகள் சேர்ந்து, அதாவது வைகோ, தொல் திருமாவளவன், முஸ்லிம் லீக் முன்னணி, அது போன்று பல கட்சிகள் இணைந்து போட்டி ஒரு கூட்டாட்சியாக மத சார்பற்ற என்ற அடிப்படை கோஷத்துடன் திராவிட கொள்கையை அமல்படுத்தும் நோக்கில் ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்ட கட்சி போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தான் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த காலஞ்சென்ற ஜெயலலிதாவினுடைய கட்சியான அதிமுக கட்சியும் தேர்தலில் கடுமையான களத்தில் இருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவுடைய மத்திய அரசாங்கமாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அதாவது எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவுடன் இந்த அதிமுக தேர்தலில் தற்போது களமிறக்கின்றன. அது போன்றுதான் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்காக வேண்டி ஈழத்தமிழர்களுடைய தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்ற சீமான் அவர்களுடைய கட்சியும் இந்த தேர்தலில் தற்போது களமிறங்கின. கடந்த முறை இடம்பெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் சீமானுடைய கட்சி சுமார் 8% மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தது. அது போன்றுதான் இந்த முறையும் சீமான் அவர்களுடைய கட்சி இறங்கி இருக்கின்றது. அதே நேரத்தில் தான் புதிதாக ஒருவர் இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றார். அவர் வேறு யாரும் இல்லை, மிகவும் பிரபலமான எங்களுடைய நடிகர், அதாவது தமிழ் திரைப்பட நடிகர் இளைய தளபதி விஜய் அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிருக்கிறார். இதன் காரணமாக எங்களுடைய இலங்கை நேயர்களுக்கு, இலங்கை மக்களுக்கு இந்த தேர்தல் மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர் முதலமைச்சராக வருவார். அவருடைய தேர்தலில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பல மக்கள் கலந்து கொண்டதை நாங்கள் அவதானித்தோம். அந்த அடிப்படையில் அவர் முதலமைச்சராக வருவார் என்று இலங்கையில் இருக்கிற மக்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார்கள். அப்படியான நிலையில் தான் நாங்கள் அந்த கலந்து பார்ப்பதற்காக நாங்கள் இங்கு வந்தோம். இங்கு வந்து பார்வையிட்டால் இந்த தேர்தலில் இந்த 4 முனை போட்டி இடம்பெறுவது உண்மைதான். ஆனால் எங்களுடைய இலங்கை மக்கள் எதிர்பார்க்கின்ற போது இளைய தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவாரா என்பது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த நாங்கள் குறிப்பாக பெண்கள், அது போன்று இளைஞர்கள், அதாவது இந்த முதல் தடவையாக வாக்களிக்கின்ற இளைஞர்கள் போன்றவர்கள் எங்களுடைய விஜய்க்கு ஆதரவாக அவர்கள் செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் விஜய் முதல் தடவையாக அவர் தேர்தல் போட்டியிடுகின்றமையினால் அவர் முதலமைச்சராக வந்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு நிலை, ஒரு சந்தேகமும் இந்தியா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் காணப்படுவதை நேரடியாக அவதானிக்க முடிந்தது. குறிப்பாக உங்களுக்கு தெரிந்தவுடைய நான் எமது நாட்டில் இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ச அவர் போட்டியிட்டார். அவர் இதற்கு முன்னர் எந்த விதமான ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக கூட அவர் பதவி வகிக்கவில்லை. அப்படியான நிலையில் இவர் போட்டியிட்டு வந்து ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்ட பின்னர் தான் இவருடைய காலத்தில் தான் நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வங்குரோத்து நிலையை அடைந்தது. அப்படியான நிலையில் தான் எந்தவித அரசியல் அனுபவமும் எந்தவித அரசியல் அதிகாரமும் இல்லாத விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தற்போது போட்டியிட இருக்கின்றார். இப்படியான நிலையில் தான் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி அமையும் என்பது தொடர்பாக பல கருத்து கணிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கருத்து கணிப்புகளின் பிரகாரம் எங்களுடைய தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கட்சி அதிகூடிய வாக்குகளை பெறும். அதாவது 234 ஒரு ஆசனங்களை கொண்ட இந்த கட்சியில் அவருடைய கட்சி 113க்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்றால் ஆட்சி அமைக்க, அந்த அடிப்படையில் 113 மேற்பட்ட ஆசனங்களை பெறுவார் என்ற ஒரு எதிர்ப்பு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தான் எங்களுடைய 2ஆம் இடத்தை அதிமுக கட்சி பெறும் என்ற ஆய்வுகள் கூறுகின்றன. அதே நேரத்தில் சீமாவுடைய கட்சி 3ஆவதாகவும் விஜய் 4ஆவதும் வருவார் என்ற ஒரு தேர்தல்
தேர்தல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் தெரிவிப்பதையும் எங்களால் அவதானிக்கூடிய இருக்கின்றது. எப்படியோ இதுவரை 23ஆம் தேதி மக்களுடைய வாக்குகளை மக்கள் அவர்கள் அளிக்க உள்ளார்கள். அதனூடாகத்தான் அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி அமையும் பார்க்க முடியும். அது தொடர்பான கள நிலவரங்களை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக சென்னை மாநகரத்திலிருந்து வழங்க இருக்கின்றோம். அது போன்று தமிழக சட்டமன்ற உட்பட்ட பல மாவட்டங்களுக்கு, அதாவது குறிப்பாக திருச்சி, சென்னை போன்ற பல மாவட்டங்களுக்கு நாங்கள் விஜயம் செய்வதற்கான உத்தேசம் வைக்கின்றோம். அது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் உடனுக்குடன் வழங்குவதற்காக இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.